Hi, hello guys, welcome back to Raja Tech Channel. So இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா YouTubeல subscribe ஆப்ஷன்ல ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நார்மலா நம்ம YouTube ஆப்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்ல வந்து நம்ம வந்து நார்மலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லாம எக்ஸ்ட்ராவா வந்து நிறைய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல நம்ம ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். அதாவது கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா தான் போய்கிட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல வந்து இது எல்லாருக்குமே அவைலபிள் ஆகலாம். இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை பொறுத்து அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல்ல இருந்து அது பெர்மனண்டா வந்து லான்ச் ஆகலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கலெக்ஷன் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நார்மலாக நம்ம ஒரு சேனலை பார்க்குறோம், அந்த ஒரு சேனல் அதிகமாக நம்ம வந்து வீடியோஸ் பார்க்க விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணலாம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய எடிட் பண்ணி கரெக்டான விஷயங்கள் போய் சேர்ற மாதிரி, அவங்க தேடக்கூடிய கரெக்டான விஷயங்கள் எல்லாமே, கரெக்டான வீடியோஸ் எல்லாமே, வீடியோ கண்டென்ட் எல்லாமே போகிற மாதிரியும், ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக அவங்களுடைய வாட்ச் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஃபேவரட்டான சேனல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்களுடைய விஷ் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டேப்ல என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதிலிருந்து நம்ம வந்து குறிப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து என்னென்ன கேட்டகரிஸில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ்லேயே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். லைக் கேமிங், குக்கிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ரேங்கிங்லேயோ இல்லைனா சப்ஸ்கிரைப் ஆப்ஷன்லேயோ எந்த விதமான பெரிய அப்டேட்டும் கொண்டு வரல. குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சப்ஸ்கிரைப் ஆப்ஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் டேப்ல வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஆர்கனைசிங் ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இது வியூவர்ஸ்க்கு எந்த மாதிரி பயன்படும் அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அது போக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டு யுவர் ஃபேவரட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் ஃபியூ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன், அதாவது இந்த மாதிரி ஃபியூ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி அதே சமயம் வாட்ச் ஹிஸ்ட்ரியை பொறுத்து, ரீசெண்ட் வாட்ச் ஹிஸ்ட்ரியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி உங்களுடைய ஓனாக ஆக்கிக்கலாம். லைக் வந்து அதுலேயே கலெக்ஷன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். கிரியேட்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோஸை இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா கொண்டு போகிறது. ஸோ இந்த விஷயங்கள் தான் இதில் பேசிக்காக நடக்கக்கூடியது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக தான் போய்கிட்டு இருக்கு. இது லான்ச் ஆன உடனே கண்டிப்பாக நானும் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு அப்டேட்டை மேஜராக இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கலெக்ஷன் அப்டேட்டை பற்றி, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் டேப்ல உங்களுக்கு இந்த கலெக்ஷன் அப்டேட் கொடுத்துருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.